வணக்கம் ரூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் ரூப் சேனலில் பார்க்க போகிறது என்னோடய மாடி தோட்டத்தில் உள்ள காஷ்மீரி ரோஸ் தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். என்னோடய காஷ்மீரி ரோஸ் எல்லாம் எவ்வளோ ஹெல்த்தியாக எப்படி இருக்குது பிளான்ட்டெல்லாங்கிறதையும் எவ்வளோ கொத்து கொத்தாக பூ பூத்துருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் உங்களுக்கு காஷ்மீர் ரோஸ் பற்றியும் அதுக்கு என்ன உரம் கொடுக்கணுங்கிறத பற்றி தான் சொல்லியிருக்கேன். எண்டு வரையும் அதை கடைசி வரையும் கண்டிப்பாக பாருங்கள். இப்போ பார்த்துட்ருக்க காஷ்மீரி ரோஸ் ஒரு கொத்தில் எவ்வளோ பூ இருக்குங்கிறத பாருங்கள். இந்த காஷ்மீரி ரோஸில் முள்ளெல்லாம் இருக்காது. அதனால் மெயின்டைன் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக யார் கூட இதை வளர்த்துடலாம். சின்ன பிள்ளைங்க கூட இந்த காஷ்மீரி ரோஸை வளர்த்துடலாம். மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. ஆனால் இது நிறைய பூ கொடுக்கறதுனால நம்ம உரம் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்த காஷ்மீரி ரோஸ் ஃபுல்லாக செடி முழுக்கவே கொத்து கொத்தாக பூ தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு சீசனே கிடையாது. முழுக்க வருஷம் ஃபுல்லாக இந்த காஷ்மீரி ரோஸ் பூ கொடுத்துட்டு தான் இருக்கும். நம்ம மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து தான். நல்ல பிளான்ட் ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா நல்லா பூ கொடுக்கும். எனக்கு எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள். இலெல்லாம் எவ்வளோ ஹெல்த்தியாக அப்படி ஒரு க்ரீன் கலரில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா என்னோடய செடி. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நான் என்னோடய பிளான்ட் இவ்வளோ பசுமையாக இருக்கிறதுக்கு என்ன சீக்ரெட்டுங்கிறத நான் கடைசியில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோட எண்டில் சொல்லியிருக்கேன். அதனால் கடைசி வரையும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஒரு பூ பூத்துச்சுன்னா 3லேருந்து 4 நாள் வரையும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 5ஆவது நாள் தான் கொஞ்சம் வெளியிருந்த மாதிரி மாறும். மற்றபடி 4 நாள் இந்த பூ அவ்வளோ அழகாக அப்படியே பூத்த மாதிரியே இருக்கும். ஸ்மெல்லுங்கிறது ரொம்ப பெருசாக அந்த பன்னீர் ரோஸ் மாதிரி ரொம்ப அப்படியே வாசனையாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் இதுலேயும் ஒரு வாசனை இருக்க தான் செய்யுது. ஆனால் லேசான ஒரு வாசனை தான். நாட்டு ரோஸ் பன்னீர் ரோஸில் இருக்கிற மாதிரி ஒரு வாசனை இதில் கிடையாது. ஆனால் கண்ணுக்கு குளிர்ச்சியாக அழகாக அப்படியே பூ ஒன்று ஒன்று பெரிய பெரிய பூவாக பூக்கும். அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. அப்புறம் அடிக்கடி உரம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல நான் உங்களுக்கு. உரத்தை நீங்கள் எப்படி கொடுக்கணுன்னா வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக உரம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் ஒரே உரமாக ரிப்பீட்டடாக கொடுக்கக்கூடாது. நம்ம உரங்களை வாரத்துக்கு ஒரு முறை உரத்தை மாற்றி கொடுக்கணும். அப்போ தான் அதுக்கு எல்லா சத்தும் அதுக்கு போய் சேரும். உரம் நீங்கள் உரத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல் வாரம் நீங்கள் வெர்மி கம்போஸ்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. 2ஆவது வாரம் என்ன பண்ணணுன்னா திருப்பியும் வெர்மி கம்போஸ்ட் நீங்கள் கொடுக்காம வீட்லேயே நம்ம ரெடி பண்ணுவோம்ல டீகம்போஸ்ட்டில் தான் அவ்வளோ சத்து இருக்குது. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறி கழிவுகள், இலையோட சருகு, பழத்தொளி, காய்கறியில் உள்ள அந்த தோல், வெங்காயத்தோல், பூண்டு தோல் எல்லாம் போடுறோம். அதனால் டீகம்போஸ்ட்டில் நல்ல ஒரு சத்து இருக்குது இதுக்கு. அதில் டீகம்போஸ்ட் கண்டிப்பாக போடுங்க. உரங்களை நம்ம வீட்டில் இருக்க கழிவுகளை வீணே பண்ணாதீங்க. என்னெல்லாம் நீங்கள் என்னென்ன கழிவெல்லாம் நீங்கள் போட முடியுமோ அதெல்லாம் நீங்கள் ட்ரம்மில் சேர்த்து வச்சுட்டு கொஞ்சம் ஸ்மெல் வரும். நீங்கள் ஸ்மெல் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டீகம்போஸ்ட் இதில் நீங்கள் கொஞ்சம் மண் போடலாம். இல்லைன்னா மண் இல்லைன்னா கூட நீங்கள் தேங்காய் நார் கழிவு இருக்குது பார்த்தீங்களா, அது கோகோபீட்டு, அந்த கோகோபீட்டு மேலே கொஞ்சம் தூவி விட்டுறணும். தூவி விட்டுட்டிங்கன்னா ஸ்மெல் அவ்வளோவா வராது. லேசாக தான் ஸ்மெல் வரும். நான் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி நான் அப்படி தான் காய்கறி கழிவை வச்சு டீகம்போஸ்ட் ரெடி பண்ணுறேன். ஒரு ஸ்மெல் வராது. நல்லா நீட்டாக இருக்கும். ஒரு ஸ்மெல் கூட வராது. அப்படியே தப்பி தவறி கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் லேசாக கூடுதலாக இருக்கிற காய்கறி போட்டுட்டோன்னா லேசாக ஸ்மெல் வர்ற மாதிரி இருக்கும். நான் கோகோபீட்டை ஒரு கையை 2 கை அளவு கோகோபீட் போட்டுருவேன். போட்டுட்டோன்னா திருப்பி அந்த ஸ்மெல் வராது. நீங்கள் அதை மாதிரி கோகோபீட் டீகம்போஸ்ட் ரெடி பண்ணி நீங்கள் ரோஸ் செடிக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா கதன்னு நல்லா வளரும். அதுக்கப்புறம் 2ஆவது வாரம் டீகம்போஸ்ட் கொடுத்தீங்கன்னா 3ஆவது வாரம் என்ன கொடுங்கன்னா
போன் மீல் இருக்குல்ல, போன் மீல் கொஞ்சம் கொடுங்க. போன் மீல் கொடுங்க 3ஆவது வாரம். 4ஆவது வாரம் வந்து எப்சம் சால்ட் வந்து நம்ம மண்ணை சுற்றி வேரில் படாமல் மண்ணை சுற்றி கொஞ்சம் போட்டு விட்டுட்டு மண்ணை கிளறி கொஞ்சமாக போடுங்க. ஒரு ஸ்பூன், ஒரு செடிக்கு 1 ஸ்பூன் போட்டால் போதும். அது போடுங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து 1 லிட்டர் தண்ணியில் 1 ஸ்பூன் கலந்துட்டு அதை செடிக்கு மேலேயும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள். செடி நல்லா வளரும், பசுமையாக இருக்கும் செடி. அப்புறம் நடுவில் நம்ம வீட்டில் கழனி தண்ணின்னு சொல்லுவோம்ல, அரிசி கழுவின தண்ணி, காய்கறி கழுவின தண்ணி, பருப்பு வகைகள்லாம் கழுவின தண்ணி, காஃபி டீயோட வேஸ்ட்டு, அப்புறம் மிச்சம் இருக்கிற தோசை மாவு, இட்லி மாவு, அந்த தோசை மாவோட காலியான டின்னு இருக்கும் பார்த்திங்களா, அந்த டின்னை கூட நான் விட மாட்டேன். அந்த டின்னையும் கொஞ்சமாக ஒரு செம்பு தண்ணி ஊற்றி அந்த டின்னையும் சுத்தமாக கழுவி நான் கழனி தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன் பார்த்திங்களா, ஒரு பக்கெட்டில் மூடி போட்டு அதில் ஊற்றிடுவேன். அதை மாதிரி எல்லாமே தான். டீ காஃபியில் இருக்கிற கொஞ்சம் வேஸ்ட் கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன், எல்லாத்தையும் அதில் ஊற்றிடுவேன். அது மாதிரி மெயினாக நம்ம சோறு வடிக்கிறோம் பார்த்திங்களா, கஞ்சி தண்ணின்னு சொல்லுவோமே, அந்த கஞ்சி தண்ணி கூட நான் வேஸ்ட் பண்ணாமல் அந்த ட்ரம்மில் ஊற்றி வச்சுருவேன். அப்புறம் ஊற்றி வச்சுட்டு 2 நாள்லேருந்து 3 நாள் புளிக்க விட்டுறணும். கொஞ்சம் ஒரு மாதிரி லேசாக நுரைச்சிக்கிட்டு வரும் பாருங்கள். அந்த டைமில் நல்லா ஒரு லிட்டர் எடுத்திங்கன்னா அதுக்கு 10 மடங்கு தண்ணி ஊற்றணும். 10 மடங்கு தண்ணி கலந்து, ரொம்ப திக்காக ஊற்றக்கூடாது, செடிகளுக்கு எறும்பு டக்குன்னு வரக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் 10 மடங்கு தண்ணி ஊற்றி நல்லா ஓடு தண்ணி மாதிரி செடிகளுக்கு ஊற்றுனீங்கன்னா, ரோஸ் செடிக்கு அதுவும் மெயினாக ஊற்றினோன்னா செடி நல்லா கொத்தாக தான் பூ கொடுக்கும். அப்புறம் நான் வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்னேன்ல, கடைசியில் நான் ஒரு சீக்ரெட் சொல்கிறேன் அப்படின்னு. என்னோடய செடி இவ்வளோ பசுமையாக வளர்றதுக்கு நான் என்ன உரம் கொடுக்குறேன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன்ல. மீன் அமினோ அமிலம் இருக்குல்ல, அது நானே வீட்டில் ரெடி பண்ணுவேன். அந்த மீன் அமினோ அமிலம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னா, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. மீனோட வேஸ்ட்டு, செதில் மட்டும் போட மாட்டேன், மீனோட குடல், மெயினாக மீனோட குடல், தலை, வால் எல்லாம் போட்டுட்டு நம்மளுக்கு 1 பங்கு மீனோட வேஸ்ட் இருந்துச்சுன்னா 2 பங்கு வெல்லம் போடணும். வெள்ளங்கிறது வந்து நாட்டு சர்க்கரையாக போட்டால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. நாட்டு சர்க்கரை வந்து 1 கிலோ மீனோட வேஸ்ட் இருக்குன்னா 2 கிலோ நம்ம வந்து வெல்லம் போடணும். அப்புறம் இது வந்து அப்படியே மூடி வச்சிடணும். மூடி வச்சு ஒரு 20 நாள்லேருந்து 30 நாள் அப்படியே வச்சிடணும், கைப்படாமல் வச்சுட்டு. அது வந்து அப்படியே பஞ்சாமிர்தம் எப்படி இருக்கும் அப்படி இருக்குங்க. ஒரு ஸ்மெல்லோ கெட்ட ஸ்மெல் எதுவுமே வராது. அவ்வளோ நல்லா அழகாக பார்க்கும்போதே அப்படியே ஒரு ஸ்மெல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல ஒரு ஸ்மெல் தான் இருக்கும். கெட்ட ஸ்மெல்லு, மீனோட ஸ்மெல்லே வராது. ஆனால் நீங்கள் டைட்டாக அதை மூடி போட்டு வைக்கணும். நான் ஒரு வெள்ளை துணி கொண்டு மூடிட்டு அதுக்கு மேலே தான் நான் வந்து மூடி போட்டு மூடுவேன். ஒரு சின்ன பூச்சியோ எதுவுமே உள்ள கொசுவோ போய் முட்டை போட்டுறக்கூடாது, இல்லைன்னா புழு வந்துடும். அதனால் நான் ஏர் டைட்டான கண்டெய்னரில் போடுங்க. போட்டு நீங்கள் அதை மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அதை பயன்படுத்துங்க. அது கெடவே கெடாது. அதில் நம்ம தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி தான் நம்ம செடிகளுக்கு தெளிக்க போகிறோம். ஆனால் வந்து அதில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ, ஒரு 10 ml தேவைன்னா ஒரு செடிக்கு ஒரு 10 ml எடுத்துகிட்டு அதில் தண்ணி நல்லா ஒரு 5லேருந்து 6 லிட்டர் தண்ணி கலந்துட்டு அதை செடிக்கு ஸ்ப்ரே பண்ணலாம். செடிக்குள்ளே மண்ணுலேயும் நம்ம அதை ஊற்றலாம். நான் இது தான் பண்ணுறேன், இந்த காஷ்மீரி ரோஸுக்கு இது தான் பண்ணுறேன். அது பண்ண பிறகு அவ்வளோ பூ கொடுத்துருக்கு. நல்லா ஹெல்த்தியான பூவாகவும் இருக்குது, செடியும் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது. நான் முதல்ல இது காய்கறி செடிகளுக்கு மட்டும்தான் நான் ஃபிஷ் அமிலம் கொடுப்பேன். ஏன்னா காய்கறி வந்து நல்லா திரட்சியாக வரணுங்கிறக்காக நான் ஃபிஷ் அமினோ அமிலம் வந்து காய்கறி செடிகளுக்கு மட்டும்தான் கொடுத்துட்டு வந்தேன். இப்போ நான் அந்த ரோஸ் செடிக்கும் கொடுக்க ஆரம்பித்த பிறகு ஒரு நல்ல மாற்றம் தெரியுது. செடி வந்து அவ்வளோ அடர்த்தியாக நல்லா அப்படியே ஒரு செழுமையாக வளருது. நான் இந்த ரோஸ் செடிக்கு எப்சம் சால்ட் மட்டும்தான் நான் வெளியிலேருந்து வாங்கி நான் அந்த செடிகளுக்கு கொடுத்துக்கிட்டு வரேன். எப்சம் சால்ட்டு ஸ்ப்ரேவும் பண்ணுறேன், செடிக்கும் கொடுக்குறேன். மற்றபடி எல்லா உரமும் நான் வீட்டில் இருந்தே ரெடி பண்ணுறது தான். நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டான பொருளை கொண்டு ரெடி பண்ணுற உரங்கள் தான் நான் ஆல்மோஸ்ட் கொடுப்பேன். நிறைய பைசா போட்டு தான் நம்ம உரம் வாங்கி செடி கொடுத்தா தான் நல்லா பூக்கும், நல்லா வளருங்கிறது கிடையவே கிடையாது. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சுட்டு அதுக்கு உரம் கொடுத்தா அதுவே நல்லா ஹெல்த்தியாக வளரும். அதுக்கப்புறம் மெயினாக பார்த்திங்கன்னா வாழைப்பழம் தோல் இருக்குல்ல, எல்லார் வீட்லேயும் வாழைப்பழத்தோல் கண்டிப்பாக நிறைய சேரும். இந்த வாழைப்பழத்தோல் எடுத்து அப்படியே சேர்த்து வச்சுக்கோங்க. நிறைய சேர்த்து வச்சுட்டு
நம்ம வந்து குட்டி குட்டி துண்டாக கூட வெட்டிக்கலாம். அதை சின்ன சின்ன துண்டாக கத்திரிக்கோல் வச்சு வெட்டி சும்மா காய போட்டு வச்சுருங்க. ஒரு பேப்பர் விரித்து மொட்டை மாடியிலேயே நீங்கள் காய போட்டு வச்சிடலாம். காய போட்டு வச்சுட்டு நல்லா முடன்னு காஞ்சிடணும். காஞ்ச பிறகு நீங்கள் அதை மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கிட்டு அதை ஒரு ஸ்பூன், ஒரு செடிக்கு ஒரு ஸ்பூன் மாதிரி கொடுக்கலாம். நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அதை அப்போ அந்த டைமில் நீங்கள் அதை பண்ணிவிட்டு நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம். மெயினாக ரோஸ் செடிக்கு கொடுங்க, ரொம்ப நல்லா செடி நல்லா வளரும். அதுக்கப்புறம் வேறு மெயினாக பார்த்தீங்கன்னா, நான் வந்து மீன், கறி, மட்டன், சிக்கன்லாம் வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அப்போ அந்த வாங்குகிற மீன், மட்டன், சிக்கன்லாம் வாங்கிட்டு அதை கழுவுவோம்ல தண்ணி. மீன் வந்து எப்படியும் நம்ம நிறைய தண்ணி கழுவுவோம். நான்லாம் 6-7 தண்ணி இந்த 6-7 தண்ணி கழுவுற தண்ணியை அப்படியே ஒரு வாட்டி கழுவும் போதும் ஒரு செடிக்காக ஊற்றிட்டு தான் வருவேன். ஒரு வாட்டி கழுவும் போது நல்லா ஒரு பெரிய கடாயில் நல்லா நிறைய தண்ணி வரும்ல, அதை ஒரு 2-3 செடிக்கு பிரித்து கொடுப்பேன். திருப்பி அடுத்த தண்ணி கழுவும் போது 2-3 செடிக்கு. மரங்களுக்கு கூட கொய்யா மரத்துலேருந்து சப்போட்டா மரம் எல்லா மரத்துக்குமே நான் இந்த மீன் கழுவின தண்ணியை கொடுத்துக்கிட்டு தான் வரேன். மீன் கழுவின தண்ணியில் மட்டன் கழுவின தண்ணி, சிக்கன் கழுவின தண்ணி இதெல்லாம் கொடுக்குறேன். கருவேப்பிலை மரத்துக்கு கூட நான் இது இப்படி தான் கொடுக்குறேன். நல்லா அழகாக பசுமையாக வளருது. நான் மரங்களை பொறுத்தவரையும் நிறைய நான் உரங்கள் கொடுக்க மாட்டேன். இதை மாதிரி கழுவின தண்ணி தான் கொடுப்பேன். அரிசி கழுவின தண்ணி, பருப்பு கழுவின தண்ணிலாம் கொடுப்பேன். அதுவும் இந்த ரோஸ் செடிக்கு நீங்கள் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா, மீன் கழுவின தண்ணி கொடுத்தீங்கன்னா உண்மையிலே அதுக்கு ஒரு விருந்து வச்ச மாதிரி தான் அது. நம்ம எப்படி ஒரு சண்டே ஆனால் இப்படி ஒரு விருந்து சாப்பிட்றோம், அதை மாதிரி அதுக்கும் உண்மையிலே நீங்கள் விருந்து வச்ச மாதிரி தான். மீன் கழுவின தண்ணி, மட்டன் கழுவின தண்ணிலாம் ஊற்றுனீங்கன்னா. அதனால் வாரத்துக்கு ஒரு வாட்டி இதை மாதிரி கழுவின தண்ணியெலாம் கொடுங்க. அது ரொம்ப சூப்பராக வளரும். அதுக்கப்புறம் நான் போட்டிருக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த செடி இன்னும் கொஞ்சம் காட்டுறேன் பாருங்கள். இன்னும் எவ்வளோ இருக்குது பாருங்கள் பூ. செடி காமிக்கணும்னு இன்றைக்கி ஃபுல்லாக காமிச்சிட்டே இருக்கலாம். அவ்வளோ பூ கொத்து கொத்தாக தான் இருக்குது. அதை மாதிரி ப்ரூன் பண்ணுறதை நான் சொல்லாமல் விட்டுட்டேன் பாருங்கள். நீங்கள் இந்த செடியை வந்துட்டு அடிக்கடி டீப் ப்ரூன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. வருஷத்தில் ஒரு தரமோ இல்லை 2 தரமோ நீங்கள் டீப் ப்ரூன் பண்ணால் போதும். என்னை பொறுத்தவரையும் ஒரு தரம் பண்ணாவே போதும் டீப் ப்ரூன். அதுவும் நம்ம காஷ்மீரி ரோஸ் மற்ற எல்லா ரோஸுமே, ரோஸுக்கே நம்ம ஒரு செப்டம்பர் அக்டோபரில் நம்ம வந்து டீப்பாக ப்ரூன் பண்ணால் போதும். மற்றபடி இந்த பூத்த இடம், முடிகிற இடம் இருக்குது பார்த்திங்களா, 2 இலை தள்ளி நம்ம அந்த செடி பூ இருக்குல்ல, பூக்கு கீழே கொஞ்சம் நீளமாக பூவோடு ஒட்டி நீங்கள் கட் பண்ணாமல் கொஞ்சம் கீழேருந்து கட் பண்ணிங்கன்னா அந்த திக்காக இருக்கும் அந்த ஸ்டெம். அப்போ அந்த இடத்துலேருந்து அதுக்கு புது தளிர் வர்றதுக்கு அதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். அப்போ தான் புதுசாக துளிர் விட்டு அழகாக திருப்பி அது நல்லா பூ கொடுக்கும். அதனால் நீங்கள் ப்ரூன் பண்ணுறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒவ்வொரு பூ பறிக்கும் நல்லா பூ காஞ்ச பிறகு நீங்கள் அதை கட் பண்ணும்போது கொஞ்சம் கீழே இருந்து கட் பண்ணுங்கள். சிலது நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பக்கத்துலேயே அழகாக துளிர் விட்டுரும். நீங்கள் அப்படி துளிர் விட்டுருச்சுன்னா அந்த துளிருக்கு மேலே கட் பண்ணுங்கள். துளிர் அப்படியே விட்டுருங்க, அந்த இடத்துலேருந்து அது வளர்ந்துக்கிடும். முக்கால்வாசி நம்ம வந்து செடிகளை பூ வந்து எப்படியும் ஒரு 2 நாள் கழித்து 3 நாள் கழிச்சா நம்ம அந்த இடத்த கட் பண்ணுவோம். காயறதுக்கு முன்னாடி கட் பண்ண மனசு வராது நம்மளுக்கு. அப்படி கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம கட் பண்ணலைன்னா தானாகவே பக்கத்துலேருந்து 2 பக்கமும் அழகாக துளிர் விட்டு வளர ஆரம்பிச்சிடும். அதுவாக நம்ம பூவை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த துளிரை விட்டுற வேண்டியதுதான். நான் என்னோடய ரோஸ் செடிக்கு இந்த மாதிரி தாங்க உரம் கொடுத்துக்கிட்டு வரேன். நம்ம ரோஸ் செடியை கவனிக்கிற விதத்தில் தான் அது நம்மளுக்கு பூ கொடுக்கும், செடியும் நல்லா அடர்த்தியாக வளரும். அதனால் நம்ம செடியை வச்சிட்டோன்னு விட்டுறக்கூடாது. அதுக்கு மேலே கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டு அதுக்கிட்டே கொஞ்சம் அன்பாக இருந்து நம்ம அதை கவனிக்கணும். கவனித்தா கண்டிப்பாக அது நல்லா சூப்பராக பூ கொடுக்கும். அதை மாதிரி செடியில் ஏதாவது சின்ன பூச்சி, மாவு பூச்சோ ஏதோ லேசாக வரும்போதே நம்ம அதை கவனமாக ஆரம்பத்துலேருந்தே கையால் நசுக்கி எடுத்துட்டோன்னா அந்த செடிக்கு பெரிய பாதிப்பு எதுவும் வராது. அதனால் செடியை கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்க்கணும் அடிக்கடி. அது மாதிரி வெயில் நேரத்தில் நீங்கள் ரொம்ப தண்ணிலாம் ரொம்ப ஊற்றணும் இல்லை, கொஞ்சம் தண்ணி காலையில் ஒரு வாட்டி 2 வேளையாக பிரித்து கொடுங்க தண்ணியை. காலையில் ஒரு வாட்டி, சாயங்காலம் ஒரு வாட்டி, வெயிலுக்கு முன்னாடி கொடுத்துடணும். காலையில் ஊற்றும் போது வெயில் வர்றதுக்கு முன்னாடி ஊற்றிடுங்க. அது மாதிரி ஈவினிங்கும் ஊற்றுனீங்கன்னா ஒரு 5:30 6 மணிக்கு ஊற்றுங்க, வெயில் தாழ்ந்த பிறகு. அவ்வளோதாங்க.